அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதிர்பார்த்த படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எங்கேயுமே செல் எடுத்து மாட்டிக்க வேணாம். அதாவது ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறதோ, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ஸை செல் பண்ணியோ அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போனால் எங்கே போனால் செல் வரும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பை சைடில் தான் இருக்காங்க. ஸோ அவசரப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் மேலே ஏறும். ஸோ இப்போ கரெக்டாக மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸை பை பண்ணி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாமே தவிர ஸோ எங்கே போய் இறங்குங்கிறத யோசிக்காதீங்க. ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கும் இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம செல் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 1100 பாயிண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. ஸோ மேலே வர்றப்ப மெதுவாக தான் ஏறும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு செல்லிங் பணத்தை பங்கு சந்தையிலேருந்து வெளியே எடுத்துட்டு போனாங்களோ, ஸோ அதை விட வேகமாக இப்போ உள்ளார கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ருப்பி, இந்த டாலர் ருப்பி சேஞ்சஸ்னால, அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் போகிற டைரக்ஷன் பக்கம் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை நீங்கள் கரெக்டாக பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது தான் முக்கியம். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுற ஒரே டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். ஸோ அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே, அதாவது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3027 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1865, டிக்ளைன்ஸ் 1082, அன்சேஞ்சு 80. கிட்டத்தட்ட பாசிட்டிவா நெகட்டிவா கம்பேர் பண்றப்ப ஸோ பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இல்லை, இருந்தாலுமே கூட 1860 ஒரு 800 ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இதில் என்ன அர்த்தம்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 52 வீக் ஹைல 53 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 62 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்பர் சர்க்குலர் 202, லோவர் சர்க்குலர் 77. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடில் தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சரி, ஸோ இந்த 52 வீக் ஹை லோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் டேட்டாஸும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பை சைடு க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்டார்ஸ்ல ஏதாவது கொஞ்சம் கீழே விழுந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்தாச்சு. ஸோ என்எஸ்சி டேட்டாஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைல இருக்கு, லோல இருக்கு, அது பார்த்துக்கலாம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் செக்டார் வைஸ் டேட்டாஸ் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ் கூட காலையில ஒரு ஐடி கொஞ்சம் லிமிட்டடா செல்லிங்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி, அது கன்சியூமர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீடியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செல்லிங்ல இருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கே ஒன்று கூட செல் சைடு கிடையாது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்லிங் எடுக்கிறதோக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல் சைடு மார்க்கெட் திரும்பணும் அப்படின்னா ஏதாவது ஒரு 2-3 செக்டார் ஆச்சு, இப்போ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஏதாவது ஒரு 3-4 செக்டார் ஆச்சு கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங்ல இருக்கிற வரைக்கும் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பை சைடு தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் க்ளோசிங் வரட்டும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகும். செல் சைடு அவசரப்பட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு அகைன் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிஃப்டி நிஃப்டியோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ கிஃப்டி நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா 23,887. ஸோ அதுக்குமே இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கு, பிரச்சனை கிடையாது. அந்த 200 பாயிண்ட்ஸ் கூட பிரேக் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இப்போதைக்கு கம்ப்ளீட் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டிரா பண்றோம் பாருங்க.
ஸோ இந்த இடம் ஸோ இதோட லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிட்டத்தட்ட 51,964 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்குமே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனதான் இந்த 51,964 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனாலோ ஸோ அடுத்த டார்கெட் வந்து 52,570 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம இந்த 51,000க்கு கீழே 51,964க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஸோ இது வந்து அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங், ஏன்னா இந்த இடம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸா வந்து ஒரு நல்ல வாலட்டிலிட்டி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அகைன் இந்த இடம் வர்றப்ப கண்டிப்பா வந்து ஒரு ஸ்லோப் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 51,964 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சொல்லியிருக்கேன் 51,964. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி 51,200 இல்லை 500 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் ஸோ தாராளமாக வந்து நம்ம பை சைடு வந்து உடனே போயிடலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 51,964. இந்த இடம் வந்தால் மட்டும் செல்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம எடுக்கிறப்ப அந்த செக்டார்ஸ் வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செக்டார்ஸ்ல போய் பாருங்க. இந்த செக்டார்ஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு 2-3 செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கூட நம்ம அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல 51,970 அகைன் வந்து பை எடுக்க பாருங்க, செல் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வேணும் பேங்க் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 23,814. ஸோ கொஞ்சம் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கூட ஸோ அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ 423,600 இல்லைனா 500 ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக வேணா அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்ம பை சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 23,814 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ சேம் அஸ் தட் ஆஃப் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான் 78,736 தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நான் இதில் சொன்ன மாதிரி தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் பை சைடு போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ண பழகிடுங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு அட்டன் பண்ணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெத்தட். ஸோ பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,724. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபின் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து 25,200. ஸோ எப்பவுமே ஆல் டைம் ஹையை நெருங்குறப்ப ஒன்று பிரேக் அவுட் ஆகிடும், இல்லைன்னா அது ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை பிரேக் அவுட் ஆனால் ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து போயிடும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப வந்து குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,200 ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆனால் கூட இந்த கேப்பை ஃபில் பண்ணிடும் ஆஸ் யூஷுவல். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸ் பை சைடு தான். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ரேட் இந்தியன் ருப்பி ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85.54 டாலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா 85.54 வரைக்கும் கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேட் வந்து இறங்கிட்டு இருக்கிறப்ப ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து உள்ளார வரணும். ஏன்னா டாலர்லேருந்து கடன் வாங்கி ஸோ அதை வந்து இதை மாத்துறப்ப சப்போஸ் இந்த டாலர் மேலே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து மேலே வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுலேயே ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே வர்றப்போ இந்த ருப்பி மேலே வர்றப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால தான் கீழே இறங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக உள்ளார வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் ஸோ மார்க்கெட் மேலே வர்றதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்க்கலாம் நாம. ஸோ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் வீடியோவில் வந்து 5,000
850ங்கிறது சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா 5852 வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு இருக்கு. இது எங்க செல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல செல் எடுக்காதீங்க. ஸோ செல் எடுக்கிறதா இருந்தால் 5945 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா பை எடுக்கலாமா, அதாவது எந்த கேண்டலை பிரேக் அவுட் பண்ணா பை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஹை என்ன 5929. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணா பை எடுத்து ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வேணா ஸோ நம்ம இந்த பை சைடு வந்து புக் பண்ணிக்கலாமே தவிர அதை பேஸ் பண்ணி அதிகமாக வந்து நம்மளால வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5945. ஸோ மொத்தம் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 5945 வந்ததுக்கப்புறம் ஒரு செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ செல்லிங் ஆனது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக டார்கெட் வந்து இதோட மிட் பாயிண்ட் 5900 ஒரு 45 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பை சைடு தான். ஆனால் பையோ செல்ல வந்து எங்கே எடுக்கணும்னா ஹையர் லோவை பிரேக் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஹை வந்து இந்த இடம் தான். ஸோ இன்னைக்கு ஹை வந்து கிட்டத்தட்ட 340.7, லோ வந்து 336.7. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலைடர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையையோ லோவோ பிரேக் பண்ணுறப்போ பை செல் வந்து ட்ரை பண்ணுங்க. நடுவில் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆனாதான் 334 வரைக்கும் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஹையா பிரேக் அவுட் பண்ணா 344.2 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வேகமா இறங்குன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துடும். ஸோ அதனால இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ அந்த இடத்துல செல் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஜோன் தான். ஸோ நாளைக்கு இறங்கினா அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். எந்த இடம்னா நான் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட பை சைடு போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.